என் இனிய நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, உணவு பாதையிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் தனித்தனியாக நம்ம பார்க்கறதுல மிக மிக முக்கியமான ஒரு வியாதியைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஈசோஃபேஜியல் கேன்சர், உணவு பாதை புற்றுநோய். இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். கேன்சர், புற்றுநோய் அப்படின்னா என்ன? முதல்ல அதை தெரிந்து கொள்வோம். நம்முடைய உடல் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செல்களை உற்பத்தி செய்யும். பழைய செல்கள் அழிந்து போகும். அப்படி புதிய புதிய செல்கள் உற்பத்தி ஆகிறதுல சில செல்கள் அழியாமல் தொடர்ந்து உற்பத்தியாகி கொண்டே இருக்கும். அப்படி உற்பத்தியாகக்கூடிய அந்த செல்கள் மூலமாகத்தான் கேன்சர் உருவாகிறது. அதுதான் இது. அது உணவு பாதையிலே உற்பத்தி ஆவதினாலே அது ஈசோஃபேஜியல் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேன்சர் உருவாவதற்கு ஏற்படுவதற்கு என்னெல்லாம் காரணம்? வேறு யாரும் காரணம் இல்லைங்க, நாமளே தான் காரணம். நாம் என்ன பண்ணுறோம்? இறைவன் அழகாக நமக்கு கொடுத்த இந்த உடலை நம்முடைய ஆசைக்காக, நம்முடைய விருப்பத்திற்காக பல வகைகளில் அதை பயன்படுத்துகிறோம். என்ன பண்ணுறோம்? புகைப்பிடிக்கிறோம், புகையிலை போடுறோம், மது அருந்துகிறோம், ஓவராக காரங்களை எடுத்துக்கொள்கிறோம், நிறைய கண்ட நேரங்களில் சாப்பிடுகிறோம். அது இல்லாமல் எல்லா இடங்கள்லையும் நம்ம சாப்பிட்றோம். ஸோ இப்படி சாப்பிட்றதுனால என்ன வருது? நெஞ்செரிச்சல் ஏற்படுகிறது, நெஞ்சு எதுக்களிச்சு வருகிறது, நெஞ்சு கரிப்பு ஏற்படுகிறது. அதனால் நம்ம இந்த கேன்சர் உருவாவதற்கு இதெல்லாம் காரணமாக அமைகிறது. அதில் வெறும் மாவு பொருளாகவே சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. மாவு, ஆயிலு, காரம், இதுதான். பழங்களை நாம் எடுப்பதே இல்லை. இதெல்லாம் காரணமாக அமைகிறது. உடல் எடை அதிகமாவதும் இதற்கு கேன்சர் உருவாவதற்கு காரணமாக மாறுகிறது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். நாம் தான் இந்த கேன்சர். இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து வரக்கூடியவர்களுக்கு பிரச்சனை இல்லை. சரி, என்னென்ன வகையான கேன்சர் உணவு பாதையிலே ஏற்படுகிறது? அடினோ கார்சினோமா அப்படிங்கிற இது, ஸ்குவமஸ் செல் கார்சினோமா, சார்கோமா, லிம்ஃபோமா, மெலனோமா போன்ற பல்வேறு வகையான கேன்சர்கள் உருவாகிறது. இதுதான் அதில் ஏற்படக்கூடிய இது. இதனால் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, பிரச்சனைகள் என்ன? உணவு பாதையில் அடைப்பு ஏற்படும், வலி இருக்கும், இரத்த கசிவு ஏற்படும், பிளட் வாமிட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேன்சர் வந்திருக்குது அல்லது உணவு பாதையில் பிரச்சனை இருக்குதுங்கிறத எப்படி நாம் தெரிந்து கொள்ளலாம்? முதல் விஷயம், சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும், வலி இருக்கும், நெஞ்சு எரிச்சல் இருக்கும், சாப்பிட முடியாதனால எடை குறைந்து போகும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் இருந்தால் நாம் உடனடியாக மருத்துவரை அணுகி என்ன பண்ணணும்? அந்த பரிசோதனை செய்து உடலில் என்ன பிரச்சனை, எங்கே பிரச்சனை அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். தெரிந்து கொண்டு அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும். சிகிச்சையில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் ஹோமியோபதி சிகிச்சை. ஹோமியோபதி மருந்துகள் எந்த பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு மருந்தாக இருக்கிறது. முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் அது இருக்கிறது. உடல் நோய் மட்டுமல்ல, மனதிலே ஏற்படக்கூடிய இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு என்று சொல்லும் பொழுது என்ன நடக்கும்? மனதிலே பயம் இருக்கும், வருத்தம் இருக்கும், வேதனை இருக்கும், விரக்தி ஏற்படும். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாற்றுவதற்குரிய மருந்துகளும் ஹோமியோபதியிலே இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்?
உங்களுக்கு இதுபோல் ஒரு பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதையெல்லாம் தெரிந்து கொண்டு உடனடியாக ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணுகி உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள். நிச்சயம் இதற்கான மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்கிறது. பொறுமையோடு நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி வேறு எந்த டாக்டரையும் பார்க்க முடியலைன்னா ஒன்றுமே கவலைப்படாதீங்க. 9176380403 இந்த எண்ணிற்கு ஃபோன் பண்ணி சர்வம் ஹெல்த் கேரில் டாக்டர்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசலாம். உங்கள் பிரச்சனைகளை சொல்லலாம். அதை எழுதியோ வாய்ஸ் மெசேஜோ போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு தொடர்ந்து டாக்டரை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான மருந்தை அவர்கள் கூரியர் மூலமாக அனுப்பி கொடுப்பார்கள். அதை உண்டு நீங்கள் குணமடையலாம் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.